அன்பு ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு நன்றி வாழ்த்துக்கள். இப்பொழுதும் கூட ஒரு மிக துக்கமான ஒரு செய்தியை நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளதான் இந்த யூடியூப் வாயிலாக இந்த சிறு செய்தியை நான் கொண்டு வருகிறேன். கடந்த சனிக்கிழமை கரூரில், தமிழ்நாடு கரூரில் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய துயர சம்பவம். நடிகரும் புதிதாக அரசியல் கட்சி தொடங்கினவருமான விஜய் அவர்கள் பரப்புரையினுடைய அந்த நிகழ்ச்சியில் ஏறக்குறைய 40க்கும் மேற்பட்டவர்கள் மரித்திருக்கிறார்கள். பல பேர் காயப்பட்டிருக்கிறார்கள். மிகுந்த ஒரு வேதனையும் துக்கமும் உண்டாயிருக்கிற இந்த சமயம் அந்த டிவியில் வந்த காட்சிகளை பார்த்து நாங்கள் மிகவும் கலங்கி போயிருக்கிறோம். நம்முடைய தமிழகத்தில் இப்படிப்பட்ட ஒரு துயர சம்பவம் நடந்தது மிகுந்த வேதனை அளிக்கிறது. அரசியல் கட்சிகளை சார்ந்து இருப்பது ஒரு நல்லதுதான். ஆனாலும் இப்படி உயிர் போகிற ஒரு நிலை ஏற்படுகிற சம்பவங்களில் மக்கள் ஈடுபடக்கூடாது என்று உங்களுடைய அன்பாய் நான் ஒரு போதகராய் நான் உங்களிடத்தில் அன்பாய் கேட்கிறேன். தயவு செய்து மக்கள் தவறாய் புரிந்து கொள்ளக்கூடாது. அரசியல்வாதிகளையும் சினிமா நடிகர்களையும் நீங்கள் நேசியுங்கள். ஆனால் உயிர் போகிற அளவுக்கு இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை செய்யக்கூடாது. அந்த பரப்புரையின் நேரத்தில் என்னென்ன நடந்தது என்று அங்கிருந்த மக்களுக்கு நிச்சயமாக தெரியும். எதிர்த்தரப்பில் உள்ளவர்கள் ஒரு புறமும் ஒரு விதமாகவும், டிவிகே கட்சி தொண்டர்கள் ஒரு விதமாகவும் பேசியிருந்த காரியங்களை பார்க்கும்போது அதையெல்லாம் நம்மால் நம்ப முடியவில்லை. ஆனால் எப்படி நடந்தது, ஏன் நடந்தது, எதற்காக நடந்தது என்று சொல்லி நாம் அதை சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். தயவு செய்து இந்த சம்பவங்களை பார்த்து நான் மிகுந்த வேதனைப்படுகிறேன். நாங்கள் இதற்காக ஜெபித்திருக்கிறோம். இனி இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சிகள், இப்படிப்பட்ட ஒரு மரணங்கள் தமிழகத்தில் மாத்திரமல்ல, நம்முடைய இந்திய தேசத்தில் எந்த இடங்களிலும் இப்படி சம்பவிக்க கூடாது என்றுதான் நான் வேதனையோடு கூட இந்த செய்தி கொடுக்கிறேன். அவை நாம் எல்லாரும் சேர்ந்து அந்த மரணத்தை சந்தித்த அந்த குடும்பங்கள் எவ்வளவு வேதனையில் இருப்பார்கள். கணவனை இழந்த மனைவி, மனைவி இழந்த கணவன், பிள்ளைகள் இழந்த பெற்றோர்கள், பெற்றோர்கள் இழந்த பிள்ளைகள், எவ்வளவு பரிதாபம். ஒரு சினிமா நடிகருக்காக இப்படி ஒரு வேதனையான காரியம் நம்ம சம்பவித்திருப்பது மிகுந்த துக்கத்தை உண்டாக்கியிருக்கிறது. ஆகவே தயவு செய்து நாம் ஜெபிப்போம். அந்த குடும்பங்களை தேவன் ஆறுதல் படுத்த வேண்டும். இன்றைக்கு எத்தனை லட்சங்கள் கொடுத்தாலும் அதுக்கு ஈடாக முடியாது. ஒரு உயிருக்கு பல கோடி ரூபாய் கொடுத்தாலும் கூட சமமாக முடியாது. இன்னைக்கு நான் 20 லட்சம் தருகிறேன், 30 லட்சம் தருகிறேன் என்று சொல்லி சொல்லலாம். ஆனாலும் அது சரியான காரியம் அல்ல. ஆகவே நடிகரும் விஜய் சினிமா கட்சியினுடைய பிரபலமான ஒரு ஹீரோவாய் இருப்பவர்கள் இப்படிப்பட்ட சம்பவங்களை இனி செய்யக்கூடாது என்று சொல்லி அடுத்த அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்படிப்பட்ட சம்பவங்கள் இனி ஒருபோது நடக்காதபடிக்கு நீங்கள் சரியாய் நடந்து கொள்ள வேண்டும். நான் ஜெபிக்கிறேன். அன்புள்ள பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த யூடியூப் வாயிலாய் என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்கப்பா. இந்த 40 குடும்பங்கள் மரணத்தை சந்தித்த இந்த குடும்பங்களை ஆறுதல் படுத்தும். ஆண்டவரே, அவர்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்வது என்று எங்களுக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் உம்மிடத்தில் ஜெபிக்கிறோம். இந்த 40 குடும்பங்களையும், காயப்பட்ட பல பிள்ளைகளுடைய குடும்பங்களையும் தேவன் ஆறுதல் படுத்தி அவர் தேவைகளை சந்தித்து ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அரசாங்கமும் நல்ல முயற்சிகளை மேற்கொண்டு செய்த காரியங்களை பார்த்து அன்று நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அரசாங்கத்தையும் கிருபையாய் வழிநடத்தும். தேவ தயவு உண்டாகட்டும். ஆண்டவரே, மிக முக்கியமாய் ஆண்டவரே, இந்த அரசியல் கட்சியை சார்ந்த ஒவ்வொருவரும் ஞானத்தோடு நடந்து கொள்ள உதவி செய்யும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.